ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் ஹிமந்த பிஸ்வ சர்மா. பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரையும் படகுகளையும் விடுவிக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகத்துடன் 30 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஹிமந்த பிஸ்வ சர்மா பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். கடந்த மாதம் 9ஆம் தேதி அஸ்ஸாம் சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்றது. அதில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா மட்டும் 82 தொகுதிகளை கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்காக நேற்று முன்தினம் அஸ்ஸாம் தலைநகர் கவுஹாத்தியில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் தற்போதைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் அவர் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கவர்னர் லட்சுமணன் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதத்தை அளித்தார். கவர்னர் ஏற்றுக்கொண்டதால் ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையிலான புதிய அரசின் பதவியேற்பு விழா குவஹாட்டியின் கானாபாரா பகுதியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ மைதானத்தில் நடைபெற்றது. பிரம்மாண்டமான விழாவில் கவர்னர் லட்சுமணன் பிரசாத் ஆச்சாரியா ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, சர்பானந்தா சோனோவால், பவித்ரா மார்கரெட்டா, பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள், பாஜக தலைவர் நிதின் நவீன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவில் முதலமைச்சரின் தாயார் மிருணாளினி தேவி, மனைவி ரிஹினி புயான் சர்மா, மகன் நந்தில் பிஸ்வா சர்மா, மகள் சுகன்யா சர்மா ஆகியோரும் உடனிருந்தனர். தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 4829 டாஸ்மாக் மதுக்கடைகள் இயங்கி வருகின்றன. மாதம் ரூபாய் 4000 கோடி அளவிற்கு மது விற்பனை நடைபெற்று வருகிறது. கடந்த நிதியாண்டில் மட்டும் மது விற்பனை மூலமாக அரசிற்கு ரூபாய் 48,344 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. அரசிற்கு அதிக வருவாய் ஈட்டி தரும் துறையாக டாஸ்மாக் இருக்கிறது. ஆனால் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைத்துள்ளது. ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் தமிழகத்தில் போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்தவும், இளைஞர்களை பாதுகாக்கவும் 65 சிறப்பு படைகள் அமைக்கப்படும் என்று ஆணை பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வழிபாட்டு தலங்கள் அருகிலுள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகிலுள்ள 186 கடைகள், பஸ் ரயில் நிலையம் அருகே 500 மீட்டர் தொலைவிற்குள் செயல்படும் 255 டாஸ்மாக் கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட உத்தரவிட்டுள்ளது. மூடப்படும் கடைகளில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் வேறு கடைகளுக்கு பணி அமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டாஸ்மாக் பார்களில் சட்டவிரோத மது விற்பனை தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிப்பதற்கும் அவர்களின் மீன்பிடி படகுகளை மீட்பதற்கும் தேவையான அனைத்து தூதரக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள நிகழ்வின் மீது தங்களது கவனத்தை ஈர்க்க விளைகிறேன் என்றும், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியை சார்ந்த அலெக்ஸ் அந்தோணிராஜன், சந்தான அலோசியஸ், அருள் தே பிரிட்டோ, ஆல்பர்ட் மற்றும் சகாய செல்வசானு ஆகிய 6 மீனவர்கள் நாட்டு படைகள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். அவர்களை சர்வதேச எல்லையை கடந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர் என்றும், இலங்கை கடற்படையால் ஏற்கனவே 54 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ளனர் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 264 படகுகள் இலங்கை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டுவர விளைகிறேன் என்றும், எனவே இந்த பிரச்சினை குறித்து இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக மீட்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அலுவலகம் சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு 30 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியமைத்தது. தமிழக முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அரசியல் நாகரிகத்தின் வெளிப்பாடாக மரியாதை நிமித்தமாக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரை நேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்தார். இதையடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சந்தித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் இன்று சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பில் 30 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியமைத்துள்ளது. முதலமைச்சராக விஜய் கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்றார். இதனிடையே தமிழகத்தில் புதிய அரசு அமைத்த நிலையில் நிர்வாக ரீதியில் பல்வேறு அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நிதித்துறை செயலாளராக சித்திக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் தலைமை செயலாளர் முருகானந்தம் வருவாய்த்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா வளர்ச்சி கலாச்சாரத்துறை செயலாளராக சொர்ணா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக நந்தகுமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். IAS அதிகாரிகள் உதயச்சந்திரன், அமுதா ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் 72ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கினார். சென்னை துறைமுகம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களம் இறங்கிய அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளியோர்களுக்கு அறுசுவை அசைவ விருந்து வழங்கினார். முன்னதாக முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படத்திற்கு ராயபுரம் மனோ மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அதிமுக ஸ்ரீ அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எம்ஜிஆர், ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 4½ ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியை தக்க வைத்தார் என்றும், அதன் பின்னர் 5 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்சியை நிலைநாட்டி சீரும் சிறப்போடும் வழிநடத்தி வருகிறார் எனவும், பீனிக்ஸ் பறவை போல எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் வெற்றி பெறுவோம் எனவும் ராயபுரம் மனோ தெரிவித்துள்ளார். மங்களம் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் மதுபாட்டில்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதை கண்டித்து தாவேக நிர்வாகிகள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான டாஸ்மாக் கடையில் விற்கப்படும் மதுபாட்டில்களுக்கு அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக வசூலிப்பதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து தாவேக்கு துறிஞ்சாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தலைமையில் தாவேக்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் ஒன்று திரண்டு அரசு மதுபான டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர். அப்போது டாஸ்மாக் கடை விற்பனையாளர்கள் தாவேக்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து கூடுதல் விலைக்கு மதுபாட்டில்கள் விற்க மாட்டோம் என உறுதியளித்ததன் அடிப்படையில் முற்றுகையிட்ட தாவேக்கவினர் கலைந்து சென்றனர். டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி தொடங்குவதற்கு மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடைமடை மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் முற்றிலும் விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள மாவட்டமாக உள்ளது. இந்த காவிரி டெல்டா மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய் உடனடியாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி தொடங்குவதற்கு மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தர்மசாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தூர்வாரப்படாமல் உள்ள கோரையாறு தூர்வாரப்பட வேண்டும் என்றும் ஆறுகளின் குறுக்கே சட்ரஸ் மதகுகள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது, இதனை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தர்மசாமிநாதன் கோரிக்கை விடுத்தார். புதிதாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு விவசாயிகள் சங்கம் சார்பாக மிகுந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேமாதிரி அவருடைய அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிற அனைத்து அமைச்சர்களுக்கும் விவசாயிகள் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்நாடகத்திலேயும் தண்ணி பெறுவது அவ்வளோ கடினமான வேலை இல்லை என்று எங்களுக்கு நாங்கள் நம்புகிறோம். சுலபமாக பெற்றுத்தரலாம். அதனால் கர்நாடகத்திலேருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணியை உடனடியாக பெற்று ஜூன் 12 விவசாயிகள் குறுவை சாகுபடியை தொடங்க உடனடியாக ஆவணம் செய்ய முடியும். முதலமைச்சர் அவர்களுக்கு காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் என்பதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக முடியாத சூழல் நிலவி வருவதாக கருதி செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இசக்கியப்பன் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்தார். திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் அடுத்த புதுமை கிராமத்தைச் சேர்ந்த இசக்கியப்பன் என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் வள்ளியூர் தெற்கு ஒன்றிய தொண்டரணி கிளைக்கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தனது கட்சியின் தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக வேண்டி சுமார் 16 அடி நீளம் கொண்ட வேலை அழகாக குத்திக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி தனது தீவிர பற்றை வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக முடியாத சூழல் நிலவி வருவதாக கருதி கடந்த 9ஆம் தேதி மனமுடைந்த இசக்கியப்பன் விஸ்வநாதபுரம் சந்திப்பு பகுதியில் திடீரென்று உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளித்தார். இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த இசக்கியப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தமிழக அரசின் அதிரடி உத்தரவால் மதுராந்தகத்தில் உள்ள 2 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டது. தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றவுடன் தமிழகத்தில் பேருந்து நிலையம், கோவில், பள்ளி, கல்லூரிகள் என 500 மீட்டர் அருகில் உள்ள கடைகள் மூடப்படும் என உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழகத்தில் மட்டும் மொத்தம் 717 அரசு மதுபான கடைகளை மூட அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 7 கடைகளில் மதுராந்தகத்தில் இயங்கி வந்த 2 கடைகளும், வாலாஜாபாத்தில் 1 கடையும், கேளம்பாக்கத்தில் 1 கடையும் என 4 கடைகள் மூடப்பட்டது. மேலும் செங்கல்பட்டில் உள்ள 3 கடைகளை மூட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மது கடைகளை தேடி மதுப்பிரியர்கள் அலைமோதுகின்றனர். ஆத்தூரில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த அரசு டாஸ்மாக் மதுபான கடை மூடப்பட்டதால் பெண்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயிலடி தெரு பகுதியில் கடை எண் 7141 என்ற அரசு டாஸ்மாக் மதுபான கடை 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு மதுபான கடை தனியார் பள்ளிகள், தனியார் மருத்துவமனைகள், தேவாலயம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ளதால் அதனை அகற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பள்ளி, மருத்துவமனை, வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள அரசு டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து ஆத்தூர் ரயிலடி தெரு பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையை டாஸ்மாக் பணியாளர்கள் மூடினர்.
இதனை அறிந்த அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் அனைவரும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் படத்திற்கு திருஷ்டி சுற்றி தேங்காய் உடைத்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடினர். திமுக அதிமுகவிற்கு மாற்று என மக்களிடம் சொல்லி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிமுகவை சேர்த்துக் கொள்வாரா என சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என திமுக தலைவர் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாகவும், கடந்த 5ஆம் தேதி தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதிக்கு சென்று வாக்காளர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துவிட்ட நிலையில் எதிர்க்கட்சியாக செயல்பட ஆக்கப்பூர்வமான கடமைகளை செய்துவிட்டார் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருந்தார். மேலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 234 தொகுதிகளில் கூட்டணியோடு 220 தொகுதிகளில் கலைஞர் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்தது. அந்த வரலாறை இன்று வரை யாரும் மாற்ற முடியவில்லை என்றும், தமிழக வெற்றி கழகத்துடன் சேர வேண்டும் என்ற காரணத்திற்காக திமுகவை காரணம் காட்டி CV சண்முகம் செல்ல வேண்டாம் என்றும், எப்போதும் பதவியில் இருந்த CV சண்முகம் அதிமுக உடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு எங்களை காரணம் காட்டுகின்றார் என்றும், கதவை உடைத்துக் கொண்டு போவதற்கு காரணம் தேடுகின்றனர் என்றும், திமுக அதிமுகவிற்கு மாற்று என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிமுகவை சேர்த்துக் கொள்வாரா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படி சொன்னதற்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தேர்தல் முடிவு வந்த அன்று மாலையே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வீட்டில் படுத்து தூங்காமல் நேரடியாக இதே அறிவாலயத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்பதை மிக தெளிவுபடுத்தி விட்டார். அதோடு மட்டுமல்ல, அடுத்த நாளே 5ஆம் தேதியே தான் போட்டியிட்ட கொளத்தூருக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டார். அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மேல்மணக்குடியை சேர்ந்த 6 மீனவர்களையும் விடுவிக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேற்காசிய மீனவர் தோழமை பொதுச் செயலாளர் அருட்பணி சர்ச்சில் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்மணக்குடியை சேர்ந்த அலெக்ஸ் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படைகள் அந்தோணி ராஜன், சந்தன் அலோசியஸ், அருள்தாஸ் பிரிட்டோ, ஆல்பர்ட் சகாய செல்வசானு ஆகிய 6 மீனவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் 10ஆம் தேதி 6 மீனவர்களும் நாட்டுப்படைகள் மண்டபம் கடற்கரை பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்றவர்கள் கரை திரும்பவில்லை. இதனிடையே 6 மீனவர்களையும் இலங்கை கடல் படையினர் மீட்டு கைது செய்தனர். இந்நிலையில் இலங்கை அரசிற்கும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தெற்காசிய மீனவர் தோழமை பொதுச் செயலாளர் அருட்பணி சர்ச்சில் கோரிக்கை விடுத்துள்ளார். அதில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 6 மீனவர்களையும் விடுவிக்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செயலாளர் அருட்பணி சர்ச்சில் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடியை சார்ந்த அலெக்ஸ் என்பவருடைய நாட்டுப்படைகள் அலெக்ஸும், அந்தோணிராஜன், சந்தன் அலோசியஸ், அருள்தாஸ் பிரிட்டோ, ஆல்பர்ட் மற்றும் சகாய செல்வசானு ஆகிய 6 மீனவர்களும் ராமேஸ்வரம் பகுதியில் மண்டபம் பகுதியில் தங்கி அவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பு இந்த 6 மீனவர்களும் தங்களது நாட்டுப்படகிலே மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றிருந்தார்கள். மறுநாள் அவர்கள் கரை திரும்ப வேண்டும். ஆனால் நேற்று வரையும் அவர்கள் 6 பேரும் கரை திரும்பாததால் மாயமான மீனவர்களை சக மீனவர்களும் இந்திய கடலோர காவல்படையும் இணைந்து தேடி வந்தது. இந்த நிலையில் மாயமான 6 மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு நீர்க்குழம்பில் வைக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி வந்திருக்கின்றது. கொல்கத்தாவிலிருந்து சரக்கு ரயிலில் தஞ்சைக்கு வந்த 27,30,000 சாக்குகள் தஞ்சை மாவட்டத்தின் அனைத்து தாலுகாவிலும் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கோடை நெல் சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் அறுவடை பணிகளும் தொடங்கியுள்ளன.
இந்நிலையில் அறுவடை செய்யப்படும் நெல்லுக்கு சாக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து சாக்குகள் வரவழைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று கொல்கத்தாவிலிருந்து சரக்கு ரயில் மூலமாக 5460 பேரல் சாக்குகள் தஞ்சைக்கு வந்தது. இதையடுத்து சரக்கு ரயில் இருந்து சாக்குகளை தொழிலாளர்கள் லாரிகளில் ஏற்றனர். லாரிகளில் ஏற்றப்பட்ட சாக்குகள் தஞ்சை மாவட்டத்தின் அனைத்து தாலுகாவிலும் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. தாராபுரம் எண்ணன்பேட்டையில் உள்ள அரசு மதுபான கடையை மூட வேண்டும் என வலியுறுத்தி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பொதுமக்கள் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் எண்ணன்பேட்டை வீதியில் உள்ள 34, 38 என்ற பதிவு எண் கொண்ட மதுபான கடையால் பொதுமக்கள், வணிகர்கள், மாணவிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தாராபுரம் வர்த்தக கழகம் சார்பில் தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவகுமாரிடம் தாராபுரம் வர்த்தக கழக தலைவரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவருமான எஸ் ஞானசேகரன் தலைமையில் பொதுமக்கள் மனு அளித்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், அரசு பள்ளி, BSNL அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் 200 மீட்டர் தொலைவில் உள்ள 3 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கோவில், பேருந்து நிலையம், பள்ளி வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் 500 மீட்டர் குறைவான இடங்களில் அரசு மதுபான கடைகள் இருந்தால் அகற்றப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழகம் முழுவதும் 717 கடைகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 200 மீட்டர் தூரத்தில் உள்ள 2 அரசு மதுபான கடைகளையும், வடக்கு ராஜ வீதியில் அரசு உயர் துவக்கப்பள்ளியில் இருந்து 200 மீட்டர் தூரத்தில் உள்ள மதுபான கடையையும், BSNL அலுவலகம் அருகில் உள்ள மதுபான கடையையும் என 3 டாஸ்மாக் கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 18 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 96 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய விதிமுறைகளின்படி எத்தனை கடைகள் விதிவிலக்கிற்கு புறம்பாக உள்ளன என்பது குறித்து அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதன்படி பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு மிக அருகாமையில் இயங்கி வந்த 18 டாஸ்மாக் கடைகள் உள்ளதை கண்டறிந்தனர். 18 கடைகளையும் மூடுவதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவு தமிழக அரசிடமிருந்து பெறப்பட்டு 18 கடைகளை முழுமையாக மூடி சீல் வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஆலங்குடி அடுத்த கல்லாலங்குடியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த கல்லாலங்குடியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மனின் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் குழந்தைகளுக்கு தொட்டல் கட்டையும், பால் குடம் சுமந்தும், அழகு குத்தியும், பறவை காவடி எடுத்தும், பொங்கல் வைத்தும் பொதுமக்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துமாரியம்மன் வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது கற்பூர தீபாராதனைகள் நடைபெற்றது. விழாவில் ஆலங்குடி, கல்லாலங்குடி, ஆலங்காடு, பள்ளத்தி விடுதி, சூரன் விடுதி, சிக்கப்பட்டி, சம்புரான்பட்டி, ஊத்தப்பட்டி, காற்றாம்பட்டி, கீழாத்தூர், மேலாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து முத்துமாரியம்மனை வழிபட்டனர். நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரைப்பட நடிகை அஞ்சலி சுவாமி தரிசனம் செய்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாகவே திரைப்பட நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தொழிலதிபர்கள் என பலரும் வருகை புரிந்து அண்ணாமலையாரை தரிசித்து 14 கிலோமீட்டர் தூர கிரிவல பாதையில் கிரிவலம் செல்கின்றனர். அந்த வகையில் திரைப்பட நடிகை அஞ்சலி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார்.
முன்னதாக திரைப்பட நடிகை அஞ்சலி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகரை வழிபட்ட பின்னர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் சார்பில் நடிகை அஞ்சலிக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. கொடைக்கானலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூன்றிக்கல்லில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. விழாவில் அக்னி சட்டி எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வந்தன. அதனைத் தொடர்ந்து காளியம்மன் கோவில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடத்தை ஏந்தி ஊர்வலமாக சென்று ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து 15ஆம் நாள் விழாவில் தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிவன் பார்வதி வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து ஏராளமான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவின் இறுதியில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தென்னகத்தின் பிரசித்தி பெற்ற அம்மன் தலங்களில் ஒன்றாகிய தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா தொடங்கியது. தென்னகத்தின் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா இன்று முதல் தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கடந்த 21 நாட்களாக நடைபெற்று வரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று ஏராளமான பக்தர்கள் அக்கினி சட்டியை கையில் ஏந்தியும் 1000 கண் பானைகளில் உருவ பொம்மைகளை வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் போடி நாயக்கனூரிலிருந்து வீரபாண்டி சென்று நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் போடி நாயக்கனூரில் உள்ள கூட்டுறவு மண்பான தொழிலாளர்கள் தயாரிப்பு மையத்திலிருந்து அக்னி சட்டி மற்றும் 1000 கண் பானையில் உருவ பொம்மைகள் வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோவில் பகுதியில் அக்னி சட்டிகள் 1000 கண் பானைகள் ரூபாய் 200க்கு விற்கப்படுவதால் 100 ரூபாய்க்கு போடி நாயக்கனூரில் விற்கப்படும் தீசட்டி பானைகளையே வாங்குவதற்கு பக்தர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனிடையே போதிய மண் கிடைக்காததால் இந்த முறை அக்னி சட்டி தயாரிப்பு குறைந்துள்ளதாக அக்னி சட்டி தயாரிக்கும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் ஹிமந்த பிஸ்வ சர்மா. பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரையும் படகுகளையும் விடுவிக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் CV சண்முகத்துடன் 30 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.